பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் இருப்போமானால் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. இங்கே செவி கொடுக்கக்கூடிய அனுபவம் என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அனுபவம். அவருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளின்படியெல்லாம் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுத்து உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு என்று சொன்ன பொழுது ஈசாக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அங்கேயே இருந்தது நிமித்தமாக அங்கே ஈசாக்கு விதை விதைக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தது நிமித்தமாக 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறார். இந்த பலன் எது நிமித்தமாக உண்டானது என்றால் அங்கே ஈசாக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அங்கே இருந்தது நிமித்தமாக உண்டான மேன்மை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போமானால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது இந்த பூமியில் எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உண்மையாக உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளுவீராக. எங்களை மேன்மைப்படுத்தி வைப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.